அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல குட்டி குட்டியா 3 கதைகளை பத்தி தான் பார்க்க போறோம். சில நிமிட கதைகள் தான் இது. குறைவான நேரத்துல கூடுதல் கதைகள நீங்க படிக்கிறதுக்காக, குட்டி குட்டி கதைகளா உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. எல்லாமே சொந்த கற்பனை. எக்ஸ்க்ளூசிவ் கதையும் கூட. கேட்டுட்டு எந்த கதை பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. முதல் கதையோட தலைப்பு இன்னொன்று. மிட்நைட்ல தான் இந்த கதை ஆரம்பிக்குது. நாயகி தூங்காம எதையோ தேடிட்டு இருக்காங்க. வாங்க என்னன்னு பார்ப்போம். நள்ளிரவு நேரம். தூக்கம் வராம இந்த கதையோட நாயகி ஷர்மிளா புரண்டு புரண்டு படுத்திட்டே இருக்கா. ஒரு கட்டத்துல கணவரை திரும்பி பார்க்கிறா. கணவன் ஆதித்யா ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கான். இப்போ எந்திரிச்சா சரியா இருக்குமா? முழிச்சிருவானான்னு கொஞ்சம் யோசிக்கிறா. சில நிமிஷம் கழிச்சு மெல்ல எந்திருக்கிறா. பக்கத்துல இருக்கிற கணவரோட மொபைல நைஸா எடுக்கிறா. அப்படியே மெத்தைய விட்டு கீழிறங்கி மெதுவாக நடந்து ஹாலுக்கு வர்றா. அந்த போனுக்கான பாஸ்வேர்ட் குடுக்கறா. ஆதித்யா மேல இவளுக்கு கொஞ்ச நாளாவே சந்தேகம். எப்ப பார்த்தாலும் போன்ல சிரிச்சு சிரிச்சு பேசுறதும், ஷர்மிளா பக்கத்துல வந்ததும் திருட்டு மொழி முழிச்சிட்டு போனை கட் பண்றதும், கிசுகிசுப்பா பேசுறதும் அவளோட சந்தேகத்தை அதிகப்படுத்தியது. போதா குறைக்கு ரிங் வந்தா போதும், போனை எடுத்துட்டு மொட்டை மாடி போட்டிகான்னு ஓடி போய் பேசுறது. கேட்டா பிசினஸ் கஸ்டமர்னு ஏதாவது சாக்கு போக்கு சொல்லுவான். அதனாலதான் கணவனோட மொபைல்ல ஆட்டோ ரெக்கார்ட் ஆப்ஷனை செட் செய்து வைத்திருந்தாள். இன்னைக்கு இத செக் பண்ணி பார்த்தா உண்மை தெரிஞ்சிடும். மெதுவா பெட்ரூமை எட்டி பார்த்துவிட்டு ஒவ்வொரு கால் பதிவையும் கேட்கத் தொடங்கினாள். வேலை விஷயமா நிறைய கால் வந்திருந்தது. ஏராளமான பெண்களும் பேசியிருந்தனர். அவர்கள் என்னதான் சிரித்தாலும் வழிந்தாலும் வேலை தொடர்பான பேச்சு மட்டுமே அவனிடம் இருந்தது. முழுதாய் கேட்டு முடித்தாள். அவள் நினைச்சது மாதிரி எதுவும் இல்லை. ச்சே, வீணாய் கணவரை சந்தேகப்பட்டு விட்டோமே என தன்னை நொந்தபடி சத்தம் காட்டாமல் மீண்டும் நடந்து வந்து கட்டிலில் படுத்து அவனை கட்டிக்கு கொண்டாள். அந்த நிசப்தமான இருட்டுல ஆதித்யாவோட அலுவலக பேக்கில் இதே தோற்றம் கொண்ட இன்னொரு போன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தது. இந்த இடத்துல கதை முடியுது. ஒரு திடுக் திருப்பத்துக்காக கதையோட முடிவு இப்படி இருக்கு. வாங்க இப்போ அடுத்த கதைக்குள்ள போலாம். இந்த கதையோட தலைப்பு அடையாளம். வாங்க அதை பார்க்கலாம். ஒருத்தரை அடையாளப்படுத்த நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தாலும் எதிர்மறையாவே பலரும் பேசுறோம். இது தப்புன்னு சொல்ற கதை இது. வாங்க இப்போ கதைக்குள்ள போலாம். அது ஒரு தொழிற்சாலையோட ரிசப்ஷன். வயசான ஒருத்தர் தனக்கு தெரிஞ்சவரை பத்தி விசாரிச்சுட்டே இருக்காரு. அவருக்கு ஞாபக மறதி இருக்கு. தன்னோட ஃபேஸ்புக் நண்பரை பத்தி தான் கேட்டுட்டே இருக்காரு. பேரு சட்டுன்னு அவருக்கு ஞாபகத்துக்கு வரல. 2 தடவை நேர்ல பார்த்திருக்கிறார். வேலை செய்யற நேரத்துல போன் அனுமதி இல்லைங்கிறதுனால நண்பரை கான்டாக்ட் பண்ணவும் முடியல. வெளியூர்ல இருந்து வந்திருந்தவர் ட்ரெயின் கிளம்ப நேரம் இருந்தனால நேர்ல பார்த்துட்டு வரலாம்னு வந்திருந்தார். ஆனால் அவர் சொல்ற நண்பரை பத்தி புரிஞ்சுக்கிறதுல ரிசப்ஷன்ல இருக்கிற பொண்ணுக்கு ஏக குழப்பமா இருந்துச்சு. இருந்தாலும் ஒவ்வொன்னா சொல்லி புரிய வைக்க முயற்சி செஞ்சுட்டே இருந்தார். மேடம், சென்னை வெள்ளத்தில் ஏகப்பட்ட பேருக்கு உதவி செஞ்சிருக்காரு. அப்புறம் கார்ல அடிபட்ட தெருநாயை மீட்டு மருத்துவ உதவி செஞ்சு ஃபேஸ்புக்ல ஒரே பாராட்டா இருந்துச்சே என்று மேலும் மேலும் புரிய வைத்துக் கொண்டிருந்தார். ஆனால் அந்த பெண்ணுக்கு அவர் யாரை சொல்கிறார் என்று புரியவே இல்லை. கடைசி நம்பிக்கையாய், மேடம், போன வாரம் கூட புத்தகங்களை வாசிப்போம்னு ஒரு நாள் முழுவதும் நிகழ்ச்சி நடத்தினாரே என்றார். இருந்தாலும் அவளுக்கு யாரை பற்றி சொல்கிறார் என்றே தெரியவில்லை. பென்சிலால் நெற்றியை 2 முறை படபடவென்று தட்டிக்கொண்டு நினைவு வந்தவளாய், சார், முகம் முழுவதும் வெள்ளையா, வடுவா இருக்குமே, அவரை சொல்றீங்களா என்றாள். சட்டென்று அவருக்குள் அதிர்ச்சி ஏற்பட்டது. இவ்வளவு நேரமும் எதை அடையாளமாக சொல்லக்கூடாது என்று தவிர்த்து வந்தாரோ அதை பட்டென்று சொல்லிவிட்டாள். அவர் மனம் கனத்தது. கசப்பாய் புன்னகைத்தபடி, அவருக்கு இதைவிட நல்ல அடையாளம் நிறைய இருக்குமா, அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ, நான் வர்றேன் என்றபடி செயற்கை காலை சரி செய்தபடி அலுவலகத்தை விட்டு மெதுவாக வெளியேறத் தொடங்கினார். 2வது கதை இங்க முடியுது. இப்படித்தான் நாமளும் சில நேரத்துல எதிர்மறையா பேசிடுறோம். மத்தவங்க மனசு புண்படுமேன்னு நினைக்கிறது இல்ல. அடுத்த கதையோட தலைப்பு ஒரே பாதை. அரசியல்ல ஒருத்தர் மேல வர்றதுக்கு என்னென்ன சாமர்த்தியம்லாம் செய்ய வேண்டியிருக்கு. எல்லா இடத்துலயும் இது செல்லுபடி ஆகுமா அப்படிங்கிறத விளக்குது இந்த கதை. கதையோட ஸ்டார்டிங்ல கனகசபைன்ற ஒரு அரசியல் தலைவருக்கு போன் வருது. அப்போ ஹலோ என்றதும் செழியன் விரைப்பானான். தலைவரே, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் என்றான் மகிழ்ச்சியுடன். நல்லா இருப்பா, வெளியூர்ல இருக்கேன், நாளைக்கு சந்திக்கலாம் என்றார் மாவட்ட செயலாளர் கனகசபை. உற்சாகத்தில் போனை வைத்துவிட்டு மனைவி கொடுத்த காஃபியை உறிஞ்ச துவங்கினான் செழியன். போன் துண்டிக்கப்படாமல் இன்னமும் தொடர்புலையே இருக்க எதிர்முனையில் இருந்த கனகசபை யோசித்தபடி போனை மெதுவாய் எடுத்து காதில் வைத்தார்.
செழியன் தனது மனைவியுடன் மகிழ்ச்சியாய் பேசுவது கேட்டது. தலைவரை பார்த்தியா, எவ்வளவு சந்தோஷமா வாழ்த்துறார். அவர் இல்லைன்னா நான் இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டேன். உழைப்புக்கு மரியாதை கொடுக்கிறவர் அவர். கூடிய சீக்கிரம் அவர் எனக்கு பெரிய பொறுப்பு தருவார்னு நினைக்கிறேன் என்று பேசிக்கொண்டே போக சிரிப்புடன் எதிர்முனையில் இருந்த கனகசபை இணைப்பை துண்டித்தார். நைஸாக வந்து போனை எடுத்து பார்த்து உறுதிப்படுத்திக் கொண்ட செழியன், அரசியல்ல இப்படியெல்லாம் தில்லாலங்கடி வேலை பார்த்தாதான் நகரம், ஒன்றியம், மாவட்டம்னு பொறுப்பை பிடிக்க முடியும் என்று மனைவியை பார்த்து மெதுவாக சிரித்தான். அதே சமயத்துல கனகசபை மனதிற்குள், இதெல்லாம் எங்க தாத்தா காலத்து டெக்னிக்டா, உன் சாமர்த்தியத்தை யார்கிட்ட காண்பிக்கிற, இரு இருக்கிற பதவியையும் பிடுங்குற என்றபடி தொண்டர்களை சந்திக்க கிளம்பினார். 3வது கதை இதோட முடியுது. சாமர்த்தியத்தாலே எல்லா இடத்துலயும் ஜெயிக்க முடியாது. நல்ல விஷயம்னா ஓகே, ஆனா தப்பான விஷயத்துல சாமர்த்தியம் காட்டினோம்னா அதோ கதிதானுங்கிறத சொல்லுது இந்த கதை. ஓகே நண்பர்களே, இந்த 3 கதைல எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அடுத்த வீடியோல வித்தியாசமான பல கதைகளோட நாம சந்திக்கலாம். நம்ம சேனல்ல வர்ற எல்லா கதைகளும் சொந்த படைப்புகள் தான். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக், ஷேர்னு தொடர்ந்து உற்சாகப்படுத்திட்டே இருங்க. ஓகே, பாய்.